உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரில் தற்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் புகழ்பெற்ற வெற்றி தின கொண்டாட்டங்களின் போது உக்ரைன் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் நிலவிய நிலையில் 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள ரகசியங்களை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இப்போது உடைத்துள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், வெற்றி தின அணிவகுப்பின் போது உக்ரைன் ஏதேனும் தாக்குதல் நடத்தினார் அதன் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்று வாஷிங்டனுக்கு தாங்கள் எச்சரிக்கை விடுத்திருந்ததாக தெரிவித்தார். இந்த எச்சரிக்கையின் ஒரு பகுதியாக கீவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரிகளின் பாதுகாப்பை ரஷ்யா உறுதி செய்ய வேண்டியிருக்கும் என்றும், ஒருவேளை உக்ரைன் எல்லை தாண்டினால் பதிலடி மிக கொடூரமாக இருக்கும் என்றும் ரஷ்யா தெளிவுபடுத்தியது. இந்த சூழலில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குறுக்கிட்டு ஒரு போர் நிறுத்த திட்டத்தை முன்வைத்தார். மே 9 முதல் 11 வரை 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதுடன் இரு நாடுகளும் தலா 1000 கைதிகளை பரிமாறிக்கொள்ளும் இந்த திட்டத்தின் கீழ் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டது. டிரம்பின் இந்த தலையீடுதான் ஒரு மிகப்பெரிய மோதலை தடுத்து ரஷ்யாவின் ராணுவ அணிவகுப்பு எவ்வித இடையூறுமின்றி நடைபெற வழிவகுத்துள்ளது. பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க், எல்லாமே புதுசு புதுசு புதுசு. இதற்கிடையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் ஒரு முக்கியமான செய்தியை ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோ புதினிடம் ஒப்படைத்துள்ளார். எந்த ஒரு வடிவத்திலும் ரஷ்ய அதிபரை சந்திக்க தான் தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி தூது அனுப்பியுள்ளார். ஆனால் இதற்கு பதிலளித்த புதின், நான் ஜெலன்ஸ்கியை சந்திக்க தயார், ஆனால் அது வெறும் பேச்சுவார்த்தைக்காக இருக்கக்கூடாது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு நிரந்தர அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக மட்டுமே அந்த சந்திப்பு அமையும் என்று தனது கராரான நிபந்தனையை முன்வைத்துள்ளார். போர் நிறுத்தம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் சீனாவுடன் தனது ராணுவ மற்றும் பொருளாதார உறவை வலுப்படுத்த புதின் திட்டமிட்டுள்ளார். இந்த மாத இறுதியில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க உள்ள புதின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப் போவதாக தெரிவித்தார். ஏறக்குறைய அனைத்து முக்கிய விவகாரங்களிலும் இரு நாடுகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறியுள்ள புதின், இந்த சந்திப்பின் மூலம் ரஷ்யாவின் பொருளாதாரம் ஒரு புதிய உத்வேகத்தை பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் நிரந்தர அமைதியாக மாறுமா அல்லது இது அடுத்த கட்ட போருக்கான இடைவெளியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க், எல்லாமே புதுசு புதுசு புதுசு.